திமுக மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அப்படின்ட்டு பொது வெளியில் சொன்னாலும் கூட என்ன பேசப்படுது அரசியல் வட்டாரத்தில் அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கமே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக அது ஒரு பேசுபொருளாகவே இருந்துகிட்டு இருக்கு. என்னதான் நடந்துட்டு இருக்கு திமுக கூட்டணிக்குள்ள அந்த இணக்கம் இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க இல்லைங்களா, அதற்கு என்ன காரணம்? இல்லை, கலகலப்பாக இல்லைன்ற நம்ம அவங்க களைப்பாக இருக்காங்க, கலக்கமாக இருக்காங்க, கவலைக்கிடமாக இருக்காங்க. ஓகே, ஏன்னா இப்போ இந்த கொடி பிரச்சனை பார்த்துருப்பீங்க. விசிகா அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் கொடியை தூக்கவே உங்கள்கிட்டே ஆள் இல்லை, நாங்கள் ஏன் சுமக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா, தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தில் ஏன் கொடியை ஏன் வைக்கலை அப்படின்னு சாலை மறியல் கோஷம் போடுறது. ஒரு அரசாங்கம் சில விஷயங்களை செய்யுது, அது சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது, மக்களுக்கு புறம்பாக இருக்குன்னா ஒரு சாலை மறியல் கோஷம் போடுறது சரி. ஏங்க கூட்டணி கட்சிக்குள்ளே என் கொடியை நீ ஏன் மாட்டலை அப்படின்னு கோஷம் போடுறான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழுக்கிட்ட பேசினார், மேல்மட்ட குழுக்கிட்ட பேசினார், எதிர்பார்த்தது எதுவுமே இல்லை. பேசி பேசி கலைப்பானத்தான் மிச்சம். பொது தலைவராக இருக்கணும் அப்படின்னு போனால் நீ தனித்தலைவரே இல்லை அப்படிங்கிறாங்க திமுகவில். புரியுதா? அப்போது ஆளே இல்லை, ஆளுமையும் இல்லை, அங்கீகாரமும் இல்லை, எல்லாம் உள்ள எனக்கு எதுவுமே இல்லாதவங்கள விட கீழா. நான் 10 தொகுதி கேட்டேன், ஓகே 10 இல்லைனா நான் உயிரே விட்டுருவோம்லாம் எங்கள் ஆளுங்களை சொல்லி பேச வச்சேன். இல்லை நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன்லாம் சொல்ல வச்சேன். அப்படிலாம் சொல்லியும் 4லேருந்து என்னை ஆரம்பிக்கிறீங்க.